நம் மத்தியில் இருக்குது. அவர் நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறார், நம் பக்கத்தில் இருக்கிறார் என்கிற உணர்வோடு உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவார். அவர் ஒருபோதும் உன்னை தள்ளாத நேசராயிருக்கிறார். மனிதர்கள் ஒருவேளை உங்களுடைய நிறத்தை பார்த்து குணத்தை பார்த்து தள்ளலாம், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருபோதும் தள்ளாதவர். அவர் ஆபிரகாமின் தேவன். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ள கைகளில் வரைந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக உனக்கொருவர் உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவார் இல்லை, கடன் பட்ட போதும் அதை தீர்ப்பவர் இல்லை. இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாலும் நம்மை கஷ்டங்களை தீர்க்க அவை முன்வரவில்லை. நமக்காக பரிகார பலியானவர், நமக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருகிறவர் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி எல்லோரும் சேர்ந்து நாம் பாடலாம்.
கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவார் இல்ல, கடன்பட்ட போது அதை தீர்ப்பவர் இல்ல. இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன்வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க, இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க. ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிக்க வந்த தெய்வமுங்க. எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு என்னை உள்ளங்கைகளில், என்னை உள்ளங்கைகளில் நிச்சயத்தோடு பாடலாமா? எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு என்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். சாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். தாய் மறந்தாலும் நம்மை மறக்காத தெய்வம், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கு ஒருவர் உன்னை விசாரிக்க, உன்னையும் என்னையும் உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கையை கொடுத்து சொல்லுங்க, உனக்கு ஒருவர் இருக்கிறார். சொல்லுங்க, உன்னை விசாரிக்க துடிக்கிறார். ஆமென். யார் இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. யார் இல்லைன்னா நீங்கள் தான் உண்மையிலே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமென். ஒருவேளை அப்பா இருந்தாங்கன்னா, அம்மா இருந்தாங்கன்னா, ஒரு அப்பாட்ட இருக்க 100% பாசத்தில் உலக பிரகாரமான அப்பா ஒரு 50%, 75% பாசம் இருக்கும், 25% ஆண்டவரோட பாசம் இருக்கும். ஆக்சுவலாக 100% ஆண்டவரோட பாசம் தான் வரும். பட் நம்ம பார்க்கிறது உலக பிரகாரமான பாசத்தை தான் முதல்ல பார்ப்போம், அப்படிதானே? அப்போ ஒரு 100% 75% நம்ம அப்பாவோட பாசத்தை பார்ப்போம், 25% ஆண்டவருடைய பாசத்தை பார்ப்போம். இப்போ அப்பா இல்லைன்னு வைங்களேன், 100% உலகத்தில் உள்ள அப்பா பாசம் கிடையாது. 100% எங்கிருந்து வருது? அப்படிதான் நினைக்கணும். நம்ம நினைக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது, இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ என்னது, 75% உலக பிரகாரமான பாசமும் 25% அப்பாவோட பாசமும் தெரியுது. இப்போ அப்பா இல்லைன்னா 100% அங்கிருந்து எங்க வருது பாசம்? நம்ம கண்ணுக்கு தெரியுது. அங்கிருந்து 100% தான் வந்துட்டு இருக்கு. பட் நம்ம கண்ணுக்கு தெரியுது 25% தான் தெரியுற மாதிரி இருக்குது. பட் இல்லைங்கும் போது என்ன ஆகுது, அது 100% தெரியும். அப்போ இருக்குங்கிறத விட இல்லைங்கிறது தான் இன்னும் அதிகமான ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தர் இல்லையா, கவலையப்படாதீங்க. 100% அப்பாவா, 100% அம்மாவா, 100% நண்பனா, எல்லாமாகவும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, நமக்கு இருக்கிறார். அந்த வசனத்தோட அர்த்தம் அதுதான். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர்னா, பணம் இல்லையா அதை பணத்தால் நிரப்புவார், குணம் இல்லையா குணத்தால் நிரப்புவார், பரிசுத்தம் இல்லையா பரிசுத்தால் நிரப்புவார், அப்பா இல்லையா அப்பாவை வச்சு நிரப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து கையை கொடுத்து சொல்லலாமா? உனக்கு ஒருவர் பாட்டு பாடலாம், எல்லோரும் சேர்ந்து பாடலாம். ஆமென். கையை கொடுத்து, உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். என்னை உள்ள கைகளில். உங்க சத்தம் உயரட்டும் எல்லோரும் சேர்ந்து. உனக்கு ஒருவர். கவலைப்படாதே மகனே மகளே, உனக்காக ஒருவர் கல்வாரி சிலுவையில ஜீவன் தந்தார். அந்த அன்பை விட பெரிதான அன்பு, ஆமென், சுயநலம் இல்லாத அன்பு, அது அகாப்பே அன்பு. அந்த அன்பு முழுமையாக உனக்கு இருக்கிறது. உனக்காக ஏங்கிக் கொண்டிருக்க ஒருவர் இருக்கிறார். நேசிக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு என்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். என்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தம் பத்தாத ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடல் கூட நாம் பாடலாம். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும்